பொடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் சிறுபருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பொடலங்காவை நல்லா தோல் சீவி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் ஊற வச்ச பருப்பும் நல்லா பொடியாக நறுக்கின பொடலங்காவும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம், தேவையான தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 5 விசில் போல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, நீங்கள் பச்சை அரிசியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடலங்காய் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு தட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் பொடலங்காவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்களே. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த புடலங்காய் கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக இருக்கும் கூட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். அசத்தலான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.